அண்மை செய்தி. இளைஞர் அஜித் போலீசாரால் அடித்து கொலை என வழக்கு தொடரப்பட்டதில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஜித் மரணம் தொடர்பாக விசாரித்து ஜூலை 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருப்புவனம் இளைஞர் அஜித் காவல் மரண வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு தொடர்ந்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இளைஞர் அஜித் போலீசாரால் அடித்து கொலை என வழக்கு பதிவு வேண்டும் என்ற அதில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அஜித் மரணம் தொடர்பாக விசாரித்து ஜூலை 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் மதுரை மாவட்ட நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நாளையே மதுரை மாவட்ட நீதிபதியிடம் சிவகங்கை மாவட்ட போலீசார் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி வரும் 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும், இதற்கிடையில நாளையே உடனடியாக இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிபதியிடம் மதுரை மாவட்ட நீதிபதியிடம் கொடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மதுரை மாவட்ட நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை அவர்தான் தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையை ஜூலை 8ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் இதற்கு பொறுப்பான காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவிலே உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை எஸ்பி, விசாரணை அலுவலர், சிறப்பு படையினர் ஆகியோர் வழக்கு தொடர்பான சிசிடிவி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் விசாரணை நீதிபதியிடம் நாளை வழங்க வேண்டும் என்றும், மாவட்ட நீதிபதி அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் அஜித் கொலை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல ஏற்கனவே சாட்சியங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நாளையே மதுரை மாவட்ட நீதிபதியிடம் சிவகங்கை மாவட்ட போலீசார் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது. அஜித் மரண வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்கவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் ஒரு பக்கம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மதுரை மாவட்ட நீதிபதியும் இந்த வழக்கை விசாரிப்பார் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இந்த காலையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கு பிறகு சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு அனைத்து இதில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது சந்தேகத்திற்குரிய அனைத்து அதிகாரியும் விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி இது தொடர்பான அறிக்கையை மதுரை மாவட்ட நீதிபதிக்கு தாக்கல் செய்வதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நாளையே மதுரை மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைப்பதற்கும் சிவகங்கை மாவட்ட போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்கவும் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள். அஜித் மரண வழக்கு, காவல் மரண வழக்கு தொடர்பாக இந்த உயர்நீதிமன்றத்துல இன்று நடத்தப்பட்ட விசாரணையில குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் ராஜாஜி மருத்துவமனையினுடைய மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய முதல்வர் நேரில் ஆஜராகியிருந்தார். இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பார்த்துவிட்டு நீதிமன்றம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தது. எப்படி இந்த அளவிற்கு ஒரு கொலை சம்பவத்திலே ஈடுபட்டிருக்க முடியும்? 44 இடங்களிலே அந்த இளைஞருக்கு காயம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி அவருக்கு காயம் இல்லாத இடமே உடலில் இல்லை என்று அதில் தெரிவித்திருந்தது. எனவே இத்தகைய ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு காவல்துறையினுடைய
அதிகாரம் தான் அவர்களுடைய தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற எண்ணம் தான் இப்படியான ஒரு கொடூரமான தாக்குதலில் ஈடுபடுவதற்கு காரணம் என்று நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த குற்ற நிகழ்விடமாக கூறப்படக்கூடிய இந்த மணப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுடைய உதவி ஆணையர், அவர் அறநிலையத்துறை உதவி ஆணையர், அவரும் நேரில் ஆஜராகி அந்த சிசிடிவி பதிவுகள் தொடர்பாக அவர் அந்த சிசிடிவி பதிவுகளை சமர்ப்பித்திருந்தார். ஏற்கனவே காவல்துறை எஸ்ஐ ராமச்சந்திரன் சிசிடிவி காட்சிகளை எடுத்து சென்றது தொடர்பாக, அந்த பதிவுகளை எடுத்து சென்றது தொடர்பாக நீதிமன்றத்திலே அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இந்த சிசிடிவியிலே என்ன இருக்கிறது, இதிலே அந்த சம்பவம், அந்த இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் அதில் பதிவாகி இருக்கிறதா போன்ற கேள்விகளை முன்வைத்தார்கள். தொடர்ந்து அந்த வீடியோ பதிவு செய்த அந்த இளைஞர் தாக்கப்பட்டது தொடர்பான வீடியோவை பதிவு செய்த இளைஞரிடம் விசாரிக்கப்பட்டது. அவர் ஆஜராகி இருந்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்துல கோயிலினுடைய பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கழிவறையிலிருந்து அந்த வீடியோவை எடுத்ததாகவும், சிறிது நேரத்தில் தனக்கு பயம் வந்து விட்டதால், அந்த இளைஞர் தாக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து தனக்கு பயம் வந்து விட்டதால் அங்கிருந்து பயத்தில் சென்று விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து இந்த தொடர்பான விசாரணையை நீதிமன்றம் மேற்கொண்ட நிலையில இதில் சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இதில் எந்த விதமான இந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் என்று இல்லாமல் அனைத்து தரப்பு அதிகாரிகளையும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையுமே அழைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த இளைஞர் அஜித் மரண வழக்கு தொடர்பான விசாரணையும் தற்போது ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி தான் இந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் மதுரை மாவட்ட நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விதமான ஆவணங்களையும் நாளையே மதுரை மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சிவகங்கை மாவட்ட போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆவணங்கள் அனைத்துமே, இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தான் பாதுகாக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை ஜூன் 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கை சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு விசாரிக்கவும், அதே வேளையில மதுரை மாவட்டத்தினுடைய நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்தும், இதுவரை காவல்துறை விசாரித்த விசாரணை முறையை பார்த்தும் நீதிமன்றம் இந்த முடிவிற்கு வந்திருக்கிறது. இந்த வழக்குல பல்வேறு கேள்விகளை முன்வைத்த நீதிமன்றம் இதில் காவல்துறையின் நடவடிக்கை குறித்த ஒரு அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தது மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தது. இது 44 இடங்களில் அவருக்கு காயம் இருக்கிறது, உடலில் எந்த இடங்களிலுமே காயம் இல்லாத இடமே இல்லாமல் இருக்கிறது என்ற தகவலையும் நீதிபதிகள் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே இப்படி கொடூரமான தாக்குதல் நடத்திய இந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட நீதிபதியும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கினுடைய அனைத்து ஆவணங்களையும் அவரிடம் காவல்துறையினர் கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் இந்த வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட மதுரை அமர்வுல, உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுல இந்த வழக்கிலே மாவட்ட எஸ்பி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்தும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். பிறகு டிஎஸ்பி மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. டிஎஸ்பியினுடைய அந்த தனிப்படையினர் தான் இந்த இளைஞரை அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். 2 நாட்கள் இவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிசிடிவி காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்து வேறு இடத்திற்கு அழைத்து சென்று இவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். சிசிடிவி இல்லாத இடத்திலே விசாரித்திருக்கிறார்கள். கோவிலினுடைய பின்புறம் அந்த கோசாலையிலே வைத்து அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று இதில் அனைத்து விதமான அந்த ஆதாரங்களுடன் மனுதாரர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் நீதிபதிகள் இது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இந்த தனிப்படையினரை விசாரிப்பதற்கான நிர்பந்தம் கொடுத்த அதிகாரிகள் யார், அதற்கான மூல காரணமாக இயங்கியது யார், இவர்களை இந்த தனிப்படையினரை இயக்கிய நபர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைத்தார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்குல பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய முதல்வர் ஆஜராக வேண்டும் என்றும், அதே போல இந்த குற்ற நிகழ்விடத்திலே அந்த கோயிலினுடைய அறநிலையத்துறை உதவி ஆணையரும், அதே போன்ற அந்த வீடியோவை பதிவு செய்த இளைஞர் தாக்கப்படுவது தொடர்பான வீடியோவை பதிவு செய்த இளைஞரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதுபோல இந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில்தான் மானாமதுரை சரக டிஎஸ்பியும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சண்முக சுந்தரம் என்ற டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழ் இயங்கக்கூடிய இந்த தனிப்படையினர் தான்
இந்த இளைஞரை தாக்கி இருக்கிறார்கள் என்ற வீடியோ ஆதாரங்களுடன் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு 5 காவலர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அது தொடர்பான அடுத்தடுத்த விசாரணையில் நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலே பாதுகாக்கவும், அதே போன்று இளைஞர் அஜித் மரண வழக்கினுடைய விசாரணை அறிக்கையை 8ஆம் தேதி தாக்கல் செய்யவும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கு 8ஆம் தேதி ஒத்திவைத்தும் மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.